நீதிமான் ஆகிய யாசுவா மேசியாவினுடைய குடும்பத்தை அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதிலே பிரவேசிக்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் வேண்டாம். நாம் உண்மையிலேயே யாசுவா மேசியாவினுடைய குடும்பத்தில் இருக்கிறோமா? ஒன்றில் அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், இல்லது அவருடைய மனைவியாக இருக்க வேண்டும். இப்போது மனைவி என்கின்ற ஸ்தானத்தை யாருக்கும் அவர் கொடுக்கவில்லை. பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திற்குடைய ஊடாய் கடந்து போக வேண்டுமானால் யோவானுடைய சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்லா கேட்டுக்கிடுங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். ஆமென். பாருங்க, தேவன் விரும்புகிற காரியம் அவருடைய குமாரத்துவம் உங்களிடத்தில் கடந்து வர வேண்டும். இன்னைக்கு உண்மையிலேயே நாம் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமா? இந்த கேள்வியை கேட்டா எல்லாரும் மார்பு தட்டி சொல்லுகிறது, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிடுவோம். அது நீ யாசுவா மேசியா நாமத்தில் இருந்தாலும் சரி, இயேசு நாமத்தில் இருந்தாலும் சரி, திருத்துவக்காரனா இருந்தாலும் சரி, திரியேகக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாரும் இன்னைக்கு அதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சந்தோஷம். ஆனா இங்கதான் திருத்துவக்காரங்களுக்கும் இயேசு நாமத்துக்காரனுக்கும் ஒரு சிக்கல் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களை பார்த்து நான் கேட்பேன், அல்லது விசுவாசிகளுடைய புருஷர்களை பார்த்து நான் ஒரு கேட்பேன், உன் மனைவி உன் பேரை தரிக்கணுமா இல்ல கண்டவன் பேரை தரிக்கணுமான்னு கேட்டா, என் பொண்டாட்டி என் பேரை தான் தரிக்கணும் அப்படின்னுவேன். அப்ப இந்த கொள்கையின்படி தேவன் அவருடைய மனைவியை அவர் நாமத்தை தரிக்கணும்னு தானே விரும்புவார். இப்ப அவருடைய நாமம் இயேசுவா, ஜீசஸா, ஈசோஸா, யாசுவாவா என்கின்ற கேள்வியில சந்தேகம் கண்டிப்பா வரணும். ஏன்னா இல்லைன்னா நீ பொண்டாட்டி இல்ல, ஒரு புருஷன் இல்லை. மனைவி என்கின்ற ஸ்தானத்திற்கு கடந்து போவதற்கு முன்பாக மணவாளனை தெரிந்து கொள்ளுகிற அதிகாரத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போக வேண்டும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் உன்னத பாட்டு பற்றி. அங்கே நகோமி தன்னுடைய மருமகளுக்கு புருஷன் இல்லை என்பதை கண்டு, என் கூட வந்திருக்கிற, அதனால நான் என்ன செய்யணும், உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவா, களத்துக்கு அனுப்புவா. களத்துல போனா மாமியார் சொல்லி அனுப்புவா, நீ போய் அவனுடைய போர்வைக்குள்ளாக போய் ஒளிந்து கொள் அப்படின்னு சொல்லி அனுப்புவா. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா மணவாட்டியை தெரிந்து கொள்வது புருஷர்களுடைய வேலை, மணவாளனை தெரிந்து கொள்வது ஸ்திரீகளுடைய வேலை. இப்ப நம்ம மணவாளனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மேசியா சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஸ்திரீகள். புருஷனாக இருந்தாலும் ஸ்திரீயாக இருந்தாலும் அவர்கள் ஸ்திரீகள். ஸ்திரீயாகிய நீ உன்னுடைய மணவாளனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல எதை தெரிந்து கொள்ளணும்னு தெரியுமா? ரூபத்தை அல்ல, அவனுடைய பெயரை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் யாருக்கு மனைவி? இந்த தெரிந்து கொள்ளுதலில் முக்கியமாய் தெரிய வேண்டும், என்னுடைய புருஷனுடைய பெயர் என்ன. இதை தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பெயருடைய புருஷனுக்கு மனைவி. நீ நிறைய பேர் சொல்லுவாங்க, என் புருஷன் அவன் 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 தான் என் புருஷன், என் புருஷன் இவன் 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 தான் என் புருஷன், என் புருஷன் அவராக்கும், என் புருஷன் இவராக்கும். ஆடு மாடு பத்திர மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மனைவிகள்கிட்ட போய் தமிழ்நாட்டில் உன் புருஷனுடைய பேர் என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, அது இன்னாளுக்கு அப்பா, இவனுக்கு அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தமாசா இருக்கும். இப்போ சொல்லுவாங்க, அவனா அவனுக்கு பேரா சொல்றேன் அப்படின்னு பேரை சொல்றாங்க இப்போ. ஆனா வேதம் அப்படி அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ யாருக்கு மனைவி, அவனுடைய பேர் என்ன என்று கேட்டால், ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இயேசு என்னுடைய மணவாளன்,
ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் ஜீசஸ் என்னுடைய மணவாளன், ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் ஈசோஸ் என்னுடைய மணவாளன், ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் யாஷுவா என்னுடைய மணவாளன். இப்ப உண்மையே மணவாளன் யார்? அறிகிற அறிவு நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நமக்கு சரியான புருஷன் கிடைக்கவில்லை என்று அர்த்தம். புருஷனுக்கு பேர்ல சந்தேகம் அப்படின்னா புருஷன் சரியில்லையே, அப்ப நீ வேற பாவம் செய்யறேன்னு அர்த்தம். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ என்ன செய்யணும்? முதல்ல நான் தெரிந்து கொள்ளுகிற மணவாளனுடைய பெயர் என்ன, என்னை விவாகம் பண்ணி என்னை அவருடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகக்கூடிய என் புருஷனுடைய பேர் என்ன, நான் எந்த பேருடைய நம்பி நான் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த எண்ணம் யார்கிட்டையும் இல்லை. கொஞ்சம் பேர் அதான் சொல்றாங்கல்ல, இயேசுதான் என் புருஷன். அப்படி ஒரு புருஷனே இந்த உலகத்தில் இல்லையே. ஜீசஸ் தான் என் புருஷன். அப்படி ஒரு புருஷனே பிறக்கல, வளரல, எடுத்துக்கொள்ளப்படல, பிரவேசிக்கல. ஆனா உண்மையிலேயே தேவாதி தேவனும் இரட்சகரும் மீட்பருமாக இருந்த தேவன் இந்த பூமியிலே மனிதனாக வந்தபோது அவர் வருவதற்கு முன்பாகவே பரலோகத்திலிருந்து அவருடைய பேர் இந்த பூமிக்கு வந்தது. காபிரியல் தூதனால் கொண்டு வரப்பட்ட பேர் எபிரேய நாமமுடைய பேராகிய யாஷுவா மேசியா. இந்த பேரை யாரு தரிச்சிருக்கிறானோ அவன் அவருக்கு மனைவி. இந்த ஸ்தானத்தை இன்னைக்கு அநேகர் புரிந்து கொள்றதில்லை. என் கடவுள் யார் தெரியுமா? இயேசு தான். என் கடவுள் யார் தெரியுமா? ஜீசஸ் தான். யாரை வேணாலும் வச்சுக்கோ உன் கடவுளாக. உன் புருஷன் யாரு? புருஷனுடைய பேர் தெரியாம புருஷனுடைய பேர்ல சந்தேகம் வரக்கூடியவள் மனைவியாக இருக்க முடியாது. இன்னைக்கு அநேகருக்கு சந்தேகம். அவங்க ஜீசஸ்ன்றாங்க, இவங்க இயேசுன்றாங்க. இன்னும் ஒருத்தன் புதுசா வந்தான் பார்த்தியா, இவன் யாஷுவான்றான். நேத்து ஒருத்தன் யெகோஷுவான்னா, அதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஈசோஸ்னா. இப்ப யாரு கடவுள், யாரு என் புருஷன், யாரு மணவாளன்? இந்த கேள்வி யாருகிட்ட எழும்புதோ அவன் தன்னுடைய புருஷனை கண்டுபிடிக்க போகிறான். உலகத்தில் நிறைய புருஷன்மார் இருக்கிறாங்க, நிறைய தகப்பன்மார் இருக்கிறாங்க. உன் தகப்பனார், உன் புருஷன் யார்? இதை நம்ம சரியா அறியணும். ஆனா இன்னைக்கு அந்த அறிவு நம்மகிட்ட இல்லை. ஆனா வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. 1 யோவானுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, ஆமென். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? அப்ப இப்ப நீ பிள்ளையா இருக்கிற. எப்ப உன்னுடைய பிள்ளை என்கின்ற ஸ்தானம் மாறும் அப்படின்னா, மேலிருந்து வானங்களுடைய ஊடாய் ஒருவர் பூமி மத்திய வாகாயத்திற்கு இறங்கி வருவார். அவர் இறங்கி வருகிற போது அவருடைய இரக்கம் உன்னுடைய உயர்வை கொடுக்கும். நீ உயர்த்தப்படுவாய். இந்த நேரத்தில் தான் பிள்ளை என்கின்ற ஸ்தானம் மாறி மணவாட்டி என்கின்ற ஸ்தானம் உன்னில் கடந்து வரும். எப்படி? அவர் இருக்கிற வண்ணமாக நீ அவரை தரிசிக்க புறப்படுவாய். இப்ப நான் கேட்கிறேன், யாரை சந்திக்க புறப்படுறீங்க? அதனால தான் அவர் கேட்கிறாரு, தேவகுமாரனே எங்க இருக்கிற, ஆதாமே எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டார்ல. இன்னைக்கு ஒன்ன பார்த்து கேட்கிறாரு, தேவகுமாரனே நீ எங்க இருக்கிற? நான் தேவனாய் கடந்து வருகிறேன், உனக்கு அப்பாவாக கடந்து வருகிறேன், பிள்ளையை காணவில்லை. நான் உனக்கு புருஷனாய் கடந்து வருகிறேன், மணவாட்டியை காணவில்லை. நான் மணவாட்டியை தேடும்படியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். போவாஸ் சொன்னான்ல, என்ன சொன்னா? என்னை விடவும் உன்னுடைய அருகாமையில் உன்னுடைய உறவின் முறையில் ஒருவன் இருக்கிறான், அவனை நீ சந்தி. அவன் உன்னை ஏற்றுக்கொண்டு நீ அவனுக்கு விவாக மனைவியாக இருந்தால் என்னை விட்டுவிடு, எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னான். அவள் சொன்னாள், இல்லை, நான் அந்த உறவின் முறையாரை நான் சந்திப்பதற்காக வரவில்லை. என் மாமியாருடைய உறவின் முறையாராக இருக்கிற உன்னை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். நீ எனக்கு புருஷனாக வேண்டும் என்று சொல்லி ஒரு பிடிவாதத்திற்குள் இருந்தது போல நீயும் நானும் நம்முடைய புருஷன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறதா? இல்ல. பேச்சில கில்லாடிகள் நம்ம எல்லாரும் பேசுற விதம் ஒன்று உண்டு. நான் யார் தெரியுமா?
எனக்கு தெரியாதா, எனக்கு நீ என்ன கற்றுக் கொடுக்கறது? அதாவது புற மதத்தில் ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். என்ன அப்படின்னா, ஒரு சகோதரர் ஒரு கதை எழுதினார். எழுதப்பட்டு இருக்கிற போது அவர் மரித்து போனார். மரிப்பதற்கு முன்பாக அவர் அந்த கதையை என்ன செய்தார் என்றால், மண்ணை தோண்டி நிலத்துக்குள் புதைத்து வைத்தார். பல வருடங்கள் கழித்து ஒருவர் நிலத்தை தோண்டுகிற போது அந்த நிலத்திலே புதைக்கப்பட்ட அந்த புத்தகம் கிடைத்தது. கிடைத்த போது அதை வாசித்தார். வாசித்த போது அவர் புரிந்து கொண்டார், கதை ஒன்று நன்றாக இருக்கிறது, கதையில் முடிவில்லையே, நம்மவே கதையின் முடியை எழுதுவோம் என்று சொல்லி எழுதினார். கதை இப்போது ஒரு வேத பிரமாணமாக மாறினது. ஆனால் அந்த வேதத்தில் நான் பார்த்த பார்வை, நான் நார்த்தில் இருந்தேன். நார்த்தில் இருக்கிற நேரம் அந்த கதையின்படி ஒரு ஐயாவை தூக்கி கொண்டு கடலில் போடுறதுக்கு அல்லது ஆற்றுல குளத்தில் போடுறதுக்காக புறப்பட்டு போவாங்க. போகிற நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா, 2 பொண்டாட்டிங்க பின்னாடி வருவாங்க. இங்கே இல்லை, அங்கே ஒரு கதை. ஆனால் கதையில் 2 மனைவிகள் பின்னாடி கொண்டு வருவாங்க. 2 மனைவிகளை கொண்டு வந்து முதல்ல புருஷனை தூக்கி கடல்லையோ ஆற்றுலையோ குளத்துலையோ போடுவாங்க. போட்டு காதால எட்டி மிதித்து அதை உள்ள தள்ளுவாங்க. அப்புறம் பொண்டாட்டியை போட்டு மிதிப்பாங்க. ஆனால் நான் சவுத்தில் வந்தேன். சவுத் மீன்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். அதே கதை அவர் தான் எழுதினாராம். எழுதினால் பேரே மாறல. ஆனால் இங்கே கதையினுடைய அம்சம் என்ன அப்படின்னா, இங்கே அவர் கல்யாணமே பண்ணல. நார்த்தில் 2 பொண்டாட்டி, சவுத்தில் கல்யாணமே பண்ணல. இப்போ அவரை கூட்டிட்டு கொண்டு போறாங்க. கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா, கொண்டு போய் தண்ணியில் போட்டு மிதிச்சு அங்கே நாசம் பண்றாங்க. ஆனால் ஒரு கதையில் எப்படி 2 சம்பவம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சேம் இதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை, அதே சேம். இஸ்ரவேலர்களின் வேதம், கிறிஸ்தவர்களுக்கு வேதம் இல்லை, அது வேற கதை. இஸ்ரவேலர்களின் வேதத்தை கடன் வாங்கினாங்க கிறிஸ்தவர்கள். வாங்கப்பட்ட வேதத்தில் இருந்த நபர் வேறொருவர். அவர் இயேசு அல்ல, ஜீசஸ் அல்ல. அந்த வேதத்தில் இருந்தவர் யாவாகிய தேவன் சுவாவாக இந்த பூமியில் வருவார். இதுதான் அந்த வேதத்தில் இருந்தது. நீங்கள் வேண்டுமென்றால் வீட்டில் போய் தானியேலுடைய புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், மேசியா வருவார், மேசியா சங்கரிக்கப்படுவார். அங்க இயேசு சங்கரிக்கப்படுவார்னு இல்ல, அங்க ஜீசஸ் சங்கரிக்கப்படுவார்னு இல்ல. அது யூதர்களுடைய வேதம். அந்த வேதத்தில் மேசியா தான் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படியே அந்த கதையை அப்படியே இன்னொருத்தர் பக்கத்தில் சாச்சிருவாங்க. எப்படி புறமதத்தில் ஒன்று நடந்துல்லவா, அதே போல நமக்கு ஒரு புறசம்பவம் ஒன்று நடக்கணும் அல்லவா என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க. யாஷோவுக்கு நடந்த சம்பவத்தை தமிழ்நாட்டில் தமிழர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் இயேசு என்று பெயர் மாற்றினார்கள். ஆங்கிலேயர்கள் யாஷோவுக்கு நடந்த சம்பவத்தை ஜீசஸ் என்று பெயர் மாற்றினார்கள். ஏன் ரோமர்கள் யாஷோவுக்கு நடந்த சம்பவத்தை ஈசோஸ் என்று பெயர் மாற்றினார்கள். இப்ப கட்டுக்கதைகளுக்கு ஊடாய் கடந்து போய் ஒரு புருஷனை தேடுகிறார்களே தவிர உண்மையான புருஷனை யாரும் தேடவில்லை. ஆனால் உண்மையான புருஷனை பரலோகத்தின் தேவன், நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக உங்களை தெரிந்து கொண்ட தேவன், உங்களை முன்குறித்த தேவன், உண்மையான புருஷனை கண்டுகொள்வதற்கு உங்களுடைய கண்களை திறந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேகருடைய கண்கள் இருளடைந்து காது செவிடாகி புருஷனை கண்டுகொள்ள முடியாதபடிக்கு தவறான நபர்களை புருஷனாக ஏற்றுக்கொண்டு பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதை பரலோகத்தின் தேவன் தன்னுடைய சீசர்களுக்கு ஒரு சம்பவத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். யார் அவருடைய சீசர்கள்? அவருடைய நாமத்தை யார் தரிக்கிறார்களோ, யார் அவருடைய உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் அவருடைய சீசர்கள்.